ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இட்லி தோசைக்கு ஒரே மாதிரியாக சட்னி சாம்பாராக செஞ்சு போர் அடிக்குதா? சென்னை ஸ்டைலில் ஈஸியான வடகரி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலைப்பருப்பை நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. சீக்கிரம் ஊறணுன்றதுக்காக ஹாட் வாட்டரில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 4-5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2லேருந்து 3 வரமிளகாய் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க, அப்படியே கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். எடுத்து இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையிலேயே உதுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலையை 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேங்க. இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, ஆப்பம் இடியாப்பத்துக்கு கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதுவும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா குழஞ்சிடணுங்க, அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசால் பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூளை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம விட்டுறலாங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வடையாக போட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் நல்லா கையிலேயே இந்த அளவுக்கு உதுத்துக்கோங்க. உதுத்து அது கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப தூளாக உதுக்கணும்னு தேவையில்லைங்க, கொஞ்சம் வாயில் கடிப்படுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1-2 இது மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. அதுவும் அது கூட சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான வடகரி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வடகரியை ஆப்பத்து கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் போல் நம்ம ஒரே மாதிரியாக சாப்பிட்றதுக்கு இது வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.